இந்த வீடியோவில் நம்ம அரிசி வத்தல் செய்வது எப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அரிசி வத்தல் செய்கிறதுக்கு நான் வந்து ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கேன். பச்சரிசி 250 கிராம் 3 வாட்டி கழுவிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சுக்கலாம். நம்ம நல்லா கழுவி எடுத்துகிட்டு ஊற வைங்க அரிசியை. இது வந்து நம்மளுக்கு நைட்டெல்லாம் ஊறணும், ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊறணும். பாருங்கள், நல்லா ஊறி வந்துடுச்சு. நம்மளுக்கு அரிசி எவ்வளோ நல்லா ஊறி வருதோ அந்த அளவுக்கு வத்தல் நல்லா வரும். நம்ம வந்து இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா தண்ணியெல்லாம் இருத்துட்டு அரைச்சிடுங்க. நம்ம ஏற்கனவே அலசி தான் நம்ம ஊற வச்சுருந்தோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. நான் அரைச்சி எடுத்துட்டேன் பாருங்கள். ஒரு கிண்ணத்தில் எடுத்து ஊற்றிக்குங்க. இந்த அளவுக்கு அரைச்சிக்குங்க. கொஞ்சம் திக்காக இருக்குது. நம்ம வந்து இந்த ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கி நம்ம ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்குங்க. இந்த அளவுக்கு தண்ணியாக வர அளவுக்கு நம்ம அரைச்சி தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்குங்க. போட்டு கலந்து விட்டுக்குங்க. இப்போ வந்து ரவுண்டாக இது மாதிரி ஒரு தட்டு வீட்டில் இருக்குல்ல, அதை எடுத்துக்கலாம். அந்த தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்குங்க. தடவிட்டு கொஞ்சமாக மாவு ஊற்றி அதை அப்படியே சுற்றி விடுங்க. அது எல்லாத்தையும் பரவிடும். அதே மாதிரி இந்த தட்டையும் ஊற்றி வச்சுக்கலாம். அப்படியே சுற்றி விட்டுருங்க. இப்போ வந்து ஒரு இட்லி கூட நல்லா தண்ணி ஊற்றிட்டு தட்டை வச்சு இதை ரெண்டுத்தையும் நம்ம வச்சுக்கலாம் உள்ள. இதுக்கு வந்து நம்மளுக்கு எவ்வளோ டைம் தேவைப்படும்னா 1 நிமிஷத்துலேயே வெந்துடும். மூடிட்டு 1 நிமிஷம் கரெக்டாக விடுங்க. இப்போ திறந்து பார்ப்போம். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. இது எடுத்து கீழே வச்சுட்டு கொஞ்சம் ஆறுச்சுன்னா போதும். நம்ம கார்னரில் இருக்கிறத அப்படியே கத்தி வச்சு கட் பண்ணிக்கோங்க. சுற்றி கட் பண்ணிவிட்டு ஒரு பக்கமாக கொஞ்சமாக எடுத்துக்குங்க. எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே கையில் எடுத்தாலே வந்துடும். அப்படியே எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா வந்துடும். கார்னரை மட்டும் சுற்றி கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நான் எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ காய வச்சுக்கலாம். ஃபேன்லேயே காய வச்சுக்கலாம். ஒரு 3-4 மணி நேரத்துலேயே காஞ்சிரும். இந்த அளவுக்கு காயிற அளவுக்கு நீங்கள் ஃபேன் காற்று வச்சு காய வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் பொரிச்சு காட்டுறேன். ஏன்னா நல்லா காஞ்ச உடனே அது ஒன்று எடுத்து போட்டு காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக பொரிஞ்சு வருது பாருங்கள். இதுக்கு வந்து வெயிலெலாம் இல்லை, நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து காய வச்சுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. அரிசி வத்தல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.